திமுக தலைமையிலான கூட்டணியில் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இடதுசாரி கட்சிகள், மதிமுக உள்ளிட்ட முக்கிய அரசியல் கட்சிகள் ஏற்கனவே உறுதியான இடத்தை பெற்றுள்ளன. தற்போது தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தைகள் மட்டுமே நிலுவையில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆட்சியில் பங்கு போன்ற கோரிக்கைகள் சில கூட்டணி கட்சிகளிடமிருந்து எழுந்தாலும் அதற்கு வாய்ப்பில்லை என திமுக திட்டவட்டமாக சொல்லிவிட்டது. அதிமுக தலைமையிலான அணியில் பாஜக, தமாக, இந்திய ஜனநாயக கட்சி உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றுள்ள நிலையில் பாமக மற்றும் அமமுக கூட்டணி தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளும் வெளியாகியுள்ளன. ஆனால் கடந்த தேர்தலில் அதிமுக கூட்டணியில் முக்கிய அங்கமாக இருந்த தேமுதிக மட்டும் இதுவரை எந்த தெளிவான முடிவையும் அறிவிக்காமல் இருந்து வருகிறது. இதுவே அரசியல் வட்டாரங்களில் பல்வேறு ஊகங்களுக்கு வழிவகுத்துள்ளது. விஜயகாந்த் மறைவுக்கு பிறகும் தேமுதிகவுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவிலான வாக்கு வங்கி இருப்பதாக பாஜக மேலிடம் கருதுவதாக கூறப்படுகிறது. குறிப்பாக வட மற்றும் மத்திய மாவட்டங்களில் தேமுதிக வாக்குகள் தேர்தல் முடிவில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்ற கணக்கே அக்கட்சியை என்டிஏ கூட்டணிக்குள் கொண்டுவர பாஜக தலைமை ஆர்வம் காட்டுவதற்கு காரணமாக சொல்லப்படுகிறது. இதனால்தான்